லாஸ்ட் செஷன்ஸ் டவுட் இருக்கப்பா? இல்ல மேம். எனி அதர் பர்சன் டவுட் ஏதாவது இருக்கா? ஆர் எனி செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்? எஸ், ஓகே. நான் நோனே கன்சிடர் பண்ணிக்கிறேன், டவுட் எதுவும் இல்லைன்னு. சி ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தாச்சு. நிறைய லைன் நம்ம கூட எழுத வேண்டாம், ஒரே கூட திருப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. தென் ஜென்ரேட்டர்ஸ் என்னன்றதும் பார்த்தோம், கரெக்டா? சாரி, டெக்கரேட்டர்ஸ் என்னன்றது பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்னும் ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன்ல தேவையான ஒரு வேல்யூ ஆடட்லாம் போட்டு நம்ம பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்றது ஜென்ரேட்டர்ஸ் பார்த்தோம். த சேம் திங் லாம்டா அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம என்ன லாம்டா அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம்னா சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்குள்ள பார்க்கும்போது இது ஒன் ஆஃப் த டைப். இது எதுக்கு? எனக்கு ஆல்ரெடி தான் ஃபங்க்ஷன் இருக்கே, இதுக்கு இருக்கும்போது எதுக்கு எனக்கு லாம்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த அந்த ஃபங்க்ஷன் நான் திருப்பி எங்கேயும் யூஸ் பண்ண போறதும் கிடையாது. அண்ட் ஒரு சிங்கிள் லைன்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்றதுக்காக இதுக்கு நான் டிஃபைன் கீவேர்ட் கொடுத்து எழுதி ஒரு ஃபங்க்ஷனா வச்சு அதை ரிட்டர்ன் பண்ணு, அதை கால் பண்ணு அப்படின்லாம் சொல்லாம எனக்கு ஒரு சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் ஒன்று வேணும். இந்த இடத்துல யூஸ் பண்ண சும்மா ஒரு ஒரு கால்குலேட்டருக்கு ஏதோ ஒரு கோடு எழுதிட்டு இருக்கேன், திடீர்னு சம்மேஷன் டிவிஷன் எல்லாத்துக்குமே தனித்தனி மெத்தட், திடீர்னு ஒரு நம்பரை பிரிண்ட் பண்றதுக்கு மட்டும் எனக்கு வந்து சில ஃபங்க்ஷன் தேவைப்படுது. இல்ல ஒரு சயின்டிஃபிக் ஏதோ ஒரு சின்ன கால்குலேஷன் போறது ஒரே ஒரு லைன் தான், அது வந்து அந்த ஃபங்க்ஷன் இனிமேல் நான் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன், இங்க மட்டும் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு நீங்க லாம்டா யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் நீங்க போய் டிஃபைன் பண்ணி அதை டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிள் செட் பண்ணி அது என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றது சொல்லாம ஒரு இன்ஸ்டன்டா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை நான் கால் பண்ணிக்கணும். அண்ட் அகெயின் அது வந்து நான் திருப்பி எங்கேயுமே நான் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க லாம்டா ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இப்போ இதுல நீங்க பார்க்கும் போதே இந்த எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு டிஃபைன் சம்மேஷன் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா டெஃப்ன்ற கீவேர்ட் நீங்க ஃபங்க்ஷனுக்கு யூஸ் கொடுக்கணும். அது என்ன ஃபங்க்ஷன் நேம், எத்தனை வேரியபிள் பாஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? இட்ஸ் a 2 லைன் கோட். கண்டிப்பா டெஃப் அப்படின்றது இருக்க போது கண்டிப்பா நீங்க வந்து 2 ஆர்குமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணி ஆகணும் என்ன பண்றீங்களோ. அண்ட் நீங்க வந்து உங்களோட ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களால எங்கேயாச்சும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் நீங்க கொடுக்கணும், கரெக்டா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இதே அவுட்புட்டை கொடுக்குற மாதிரி உங்களுக்கே தெரியும் இல்லையா, என்னோட ஃபங்க்ஷன் வந்து அகைன் எந்தெந்த டைம்ல எல்லாம் நான் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கேள்வியும் இருக்கும் இல்லையா? சில ஃபங்க்ஷன்லாம் உள்ள நீங்க காம்ப்ளிகேட்டடா லாஜிக் எழுதிட்டு இருக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க லாம்டா ஃபங்க்ஷனை ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு ஒன் லைனர் தான் எனக்கு பண்ண போகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஓகே, இட்ஸ் ஒன் லைன் ஃபங்க்ஷன் ஆர் இன்னும் சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன். அது என்ன ஒரு நம்பரை பாஸ் பண்ணா ஒரு நம்பரை கொடுக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு சின்னதா இருக்கும் போது உங்களுக்கு அதோட காம்ப்ளெக்சிட்டி தெரியும். லைக் ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி எழுத போறோமா, இல்லை இந்த ஃபங்க்ஷனாலிட்டி சின்னது, தென் அகைன் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ நான் இதை விட்டு வேற எங்கேயும் நான் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து லாம்டா ஃபங்க்ஷன் போகலாம். இதுக்கு வந்து மெயின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா லாம்டா அப்படின்றது அதோட கீவேர்டு. ஓகே, லாம்டா இந்த ஃபங்க்ஷன் எழுதும் போது எப்படி எழுதணுன்றதை நீங்க ஒரு தடவை பார்த்து லாம்டா அப்படின்றத கொடுத்துட்டு this is your function name. அகைன் லாம்டா ஃபங்க்ஷன் எழுத மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வரும். பார்த்த உடனே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்களா எடுத்து எழுதும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. அதர்வைஸ் நார்மல் ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி இது இருக்காது. நீங்க தான் வந்து கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ இந்த எக்ஸ்கமா ஒய் அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க பாஸ் பண்ற வேரியபிள்ஸ் மாதிரி என்ன வேரியபிள் நீங்க கொடுக்க போறீங்க, என்ன இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்களோட ஃபங்க்ஷனோட நேம் வந்து நீங்க சம்மேஷன் பண்ண போறீங்கன்ட்டு. ஸோ ஃபங்க்ஷன்ல கொடுக்குற மாதிரி இங்க நேம்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லாம்டா அப்படின்ற கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் ட்ரீட் அஸ் இட்ஸ் அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகே, எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டு என்ன நீங்க பாஸ் பண்ண சாரி ஒன் செகண்ட். இப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்க என்ன பாஸ் பண்ண போறீங்களோ இங்க என்ன உங்களுக்கு ஆப்ரேஷன் படம் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது இங்க உங்களுக்கு வந்து வேரியபிள்னு தெரிஞ்சு கரெக்டா. அதை நீங்க என்ன ஆப்ரேஷன் பண்றீங்கன்றத இந்த கோலன் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு yield a அவுட்புட். சேம் திங் கரெக்டா. நீங்க என்ன ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க பண்ணணும்னாலும் நீங்க சேம் திங் இதே நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். லாம்டா என்ன வேரியபிள் கொடுக்க போறீங்க, கோலன் அதுக்கப்புறம் உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணுதோ அது. சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இப்போ லாம்டா அப்படின்ற ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு என்ன வேரியபிள் பாஸ் பண்ண போறேன். இப்போ வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன வேரியபிள் கொடுத்தாலும் அதோட 10 வந்து ஆட் ஆகி வரணும், அதுதான் என்னோட அவுட்புட்டா இருக்கணும். ஸோ ஏன்றது நீங்க கொடுக்க போற வேரியபிள் அதோட என்ன எது கொடுத்தாலும் அது எனக்கு 10ஓட ஆட் ஆகி வரணும் அப்படின்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு என்ன நம்பர் வந்தாலும் அதுல கூட ஒரு 10 ஆட் பண்ணி கொடுக்கணும், இல்ல ஒரு 2 ஆட் பண்ணி கொடுக்கணும், 7 ஆட் பண்ணி கொடுக்கணும், ஏதோ அந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் வருது அப்படின்னா இன்ஸ்டெட் அதுக்கு நீங்க செப்பரேட் ஃபங்க்ஷன் போய் எழுதிட்டு அதை நீங்க கால் பண்றதுக்கு பதிலா ஒரு சிம்பிள் லைன் ஃபங்க்ஷன் இன் மிடில் உங்க கோடுல ஒரு சிம்பிள் லைன் ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் யூனோ அனானிமஸ் ஃபங்க்ஷன், சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் கரெக்டா. அண்ட் ஒன் மோர் திங் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களோட கோடிங் ஸ்கில் நீங்க எவ்வளோ எவ்வளோ சூப்பரா என்ன வார்த்தைங்க சொல்லலாம், எவ்வளோ ஸ்கில்டா கோட் பண்றீங்க அப்படின்றது நீங்க எழுதுற லாம்டா ஃபங்க்ஷன் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருத்தவங்க எனக்கு கோட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு போய் ஜாயின் பண்றேன் ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு கோடு அவங்க ஆல்ரெடி எழுதின கோடு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ உங்க கோடு நீங்க பார்க்கும்போது இஃப் தட் பர்டிகுலர் பர்சன் வந்து நிறைய லாம்டா ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க அப்படின்னா he is very well versed in that Python. Okay, because lambda function is a one-liner function. Okay, நான் வந்து ஒரு 10 லைனை வந்து ஒரே லைன்ல என்னால எழுத முடியும் அப்படின்னாலே ஐ எம் a skilled பர்சன் இல்லையா. ஸோ ஒரு கோட் வாங்கி அண்ட் அகெயின் லாம்டா ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒன் லைன் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 10 லைன் ஃபங்க்ஷனை நான் ஒன் லைன்ல வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுக்கான லாஜிக் நீங்க எப்படி அப்ளை பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். எதை வாங்கி எங்க ஸ்டோர் பண்ணி எதை ஒன் லைன்லயே நீங்க முடிக்கணும் அப்படின்னா கரெக்டா. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதும் போது மினியேச்சர் ஃபங்க்ஷன், இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு மினியேச்சர் ஃபங்க்ஷன், ரொம்ப குட்டி ஃபங்க்ஷனா நீங்க எழுதுறதுக்கு மினியேச்சர் ஃபங்க்ஷன் நீங்க அப்படி எழுதணும்னா உங்களோட திங்கிங் லாஜிக்கல் திங்கிங் லெவல் அண்ட் அதை சிம்பிளிஃபை பண்றது இது எல்லாமே உங்களுக்கு அதிகமா இருக்கும்போது மட்டும்தான் நீங்க லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ண முடியும். இது சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நீங்க லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்கில் இல்லையா. ஒரு தேவையில்லாம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அது யாருமே கால் பண்ண போறது இல்லை, அது எங்கேயுமே யூஸ் ஆக போறது இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆர்கனைசிங் அண்ட் ரீயூசபிலிட்டி கரெக்டா. ஒரு நம்பர் ஆஃப் லைன் திருப்பி திருப்பி எழுதாம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டு திருப்பி வேணுங்கிறப்ப கால் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் லாம்டா ஃபங்க்ஷன் போது உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை யாருமே எனக்கு மீன்ஸ் அதிகமா யூஸ் பண்ண போறது கிடையாது, இது வந்து ஒரு இன்மிடில் என்னோட கோட்ல தேவையான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்க போகுது அப்படின்னும் போது நீங்க லாம்டா ஃபங்க்ஷன் எழுத போறீங்க.
அந்த லாம்டா ஃபங்க்ஷனுமே ஒரு சிங்கிள் லைன்ல எழுதி முடிக்கும் போது யூ ஷுட் நோ இதை எப்படி வந்து அனாலிட்டிக்கல் வேலை திங்க் பண்ணி அந்த லாஜிக்கலா நீங்க எடுத்துட்டு வரணும். ஓகேவா? சேம் இப்போ வந்து நான் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து பவர் பண்றதுக்காக. இப்போ இது கைண்ட் ஆஃப் கால்குலேஷன் தான், கரெக்டா? இப்போ ஒரு கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சி அடிஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் இது எல்லாமே வந்து காமனா எல்லாருக்குமே தேவைப்படும் அப்படின்றதுக்காக நீங்க ஃபங்க்ஷனாவே எழுதி வச்சிட்டீங்க. திஸ் ஏதோ ஒரு நம்பர் வந்து பவர் 3 இல்ல பவர் 4 கொடுத்தா என்ன, பவர் 5 கொடுத்தா என்ன அப்படின்றது உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் உங்க கோட்ல அப்படின்னா சின்ன ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா போதும், லாம்டா ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் நீங்க எழுதும் போது ஓகே, இஃப் யூ ஆர் கோயிங் டு எனி ஆர்கனைசேஷன், யூ ஆர் ஒர்க்கிங் ஆஸ் அ பைத்தான் டெவலப்பர் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கிவ் த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங். ஏற்கனவே டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்னா நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லியிருப்பேன், கரெக்டா? டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்னா நீங்க எழுதுற ஒரு ஃபங்க்ஷன்ஸோட என்ன சொல்றது, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்றது. அது மாதிரி நீங்க லாம்டா ஃபங்க்ஷன் எழுதும் போது இட்ஸ் ஆல்வேஸ் குட் நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்றது ஒரு சிங்கிள் லைன்லயாவது எழுதி வச்சுட்டு போகணும். ஓகே, பிகாஸ் அகெயின் லாம்டா ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணி எழுத வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன். ஒன் லைன்ல எழுதி முடிச்சிருப்பாங்க. அதை இன்மிடில் கோட்ல யூஸ் பண்றதுனால எங்கேயாச்சும் யூஸ் பண்ணி இது எதுக்காக இந்த இடத்துல இப்ப நான் ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன் அப்படின்றது நீங்க ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போறது இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் ப்ராக்டிஸ். நம்மளுக்கு அடுத்து வந்து கோட் பாக்குறவங்களுக்கு அது வந்து என்ன சொல்றது, ஒரு கிளியர் கட்டா புரியும். எனி டவுட் லாம்டா ஃபங்க்ஷன்? No doubt, ma'am. No doubt, ma'am. ஓகே ஓகே, இப்போ இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல மேப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த லாம்டா ஃபங்க்ஷன் மட்டும் இங்க என்ன பண்ணுது அப்படின்றது திருப்பி லாம்டா ஃபங்க்ஷனுக்காக எடுத்து பார்ப்போங்க. ரொம்ப ஸ்லோவா சாரி, ரொம்ப சாரி அபவுட் இட். சி இப்போ இதுல என்ன நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, எஸ் இதுல இன்னொரு ஃபங்க்ஷன் திருப்பி டிக்ளேர் பண்ணணும். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒன் லைனர் ஃபங்க்ஷன் எழுதி முடிக்கிறதுக்காக இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா,
யாராவது என்ன பண்ணிருக்க சொல்ல முடியுதா பார்த்த உடனே? அந்த நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆச்சுன்னா 0 ஆச்சுன்னா அந்த நம்பரை வந்து மேப் பண்ண சொல்லியிருக்கீங்க. ட்ரூவா ஃபால்ஸானா லிஸ்ட்ல இருக்க வேல்யூஸ் வந்து எது எது ஈவன் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா. கரெக்ட். வாட் ஐ எக்ஸ்பெக்ட். ஈவன் நம்பர்ஸா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக. ஓகே, இப்போ நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு போறேன் அப்படின்னா, இது பார்த்த உடனேயே உங்களுக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் ஈவன், ஃபைண்ட் ஈவன் அப்படி கொடுத்துருந்தா ஒரு மீனிங்ஃபுல்லா இருந்திருக்கும். கரெக்டா? எதுவுமே கொடுக்காம ஒரு லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட்ல வந்து ஸோ நீங்க கோடிங்க பார்த்து அங்க என்ன எழுதிருக்காங்கன்றத புரிஞ்சுட்டது அப்புறமேல் தான் உங்களுக்கு அது என்ன பண்றாங்கன்றது புரியுது. கரெக்டா? ஸோ அப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஆல்வேஸ் ஓகே. சி இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நான் கால் பண்ணி பார்க்கும்போது, இப்போ நான் ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன் அப்படின்னா, இதுல அவங்க வந்து மேப் பண்ணிருக்காங்க, தென் அந்த லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. they have done many things இல்லையா? ஸோ நீங்க உங்ககிட்ட ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படிதான் நீங்க மேனுவலா அடுத்து எதுவா இருந்தாலும் பண்ணணும். ஓகே, சி அவங்க வந்து என்ன லைன் ஆஃப் கோட் சிங்கிள் லைன்ல முடிச்சிருந்தாலும் அதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஃபங்க்ஷனை எடுத்து அந்த ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து என்ன பண்ணுது, நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க இருக்கிற இந்த லாம்டா ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்திருக்கேன். தென் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்குள்ள எல்ன்னு பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த எல் அப்படின்றது உங்க கோட்ல என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா இந்த லிஸ்ட்டை தான் ரெஃபர் பண்ணுது. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு பார்த்த உடனே அது என்ன பண்ணுதுன்னு புரியல அப்படின்னா நீங்க மேனுவலா பண்ணி பார்க்கறதுக்கான ஸ்டெப்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷன் மட்டும் நான் தனியா எடுத்துட்டு இது பண்ண அது சொல்லி இட்ஸ் எ லாம்டா ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு நீங்க இதை பாஸ் பண்றீங்க. இந்த மாதிரி தான் நீங்க ஒரு கோடு வந்து டீபக் பண்ணணும். டீபக் இன் சென்ஸ் பேக் ட்ராக் பண்றது, என்ன பண்ணிருக்காங்கன்றது நீங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஃபங்க்ஷனே இப்ப இவ்வளவுதான் பண்ணிருக்காங்க. இன்னும் வேற வேற ஃபங்க்ஷன்ஸ் நிறைய எழுதியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனையும் எடுத்து நீங்க தனித்தனியா வச்சு அது கூட இன்டர்லிங்க் பண்ணி உங்களுக்கு வர அவுட்புட் என்னன்றதை நீங்க மேப் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்க மேப்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எலிமெண்ட் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்டுக்கு மேலேயுமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து மேப்னு யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் அனதர் கீவேர்ட். மேப் லாம்டா ஃபில்டர் அதான் என்னோட டாபிக். ஸோ மேப் அப்படின்றது எனக்கு இப்போ லிஸ்ட்ல ஒரு நம்பர் இருக்கு, இது வந்து ஒரு 10 நம்பர் இருக்கு. 10 நம்பருமே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு அப்ளை ஆகணும், இந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்கு அப்ளை ஆகணும். ஏன்னா நான் அதை லிஸ்டா வச்சிருக்கேன். லிஸ்டா வச்சிருக்கிற பட்சத்துல எனக்கு இது மேல அப்ளை ஆகணும் அப்படின்னா மேப் அப்படின்னு யூஸ் பண்ணி திருப்பி நான் வெளில வரும்போது லிஸ்டாவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வந்து விழுந்திருக்கு. பிகாஸ் நான் வந்து ஜஸ்ட் செக் தான் பண்ண சொல்லியிருக்கேன். இதை மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு எக்ஸ் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0வா இல்லையா அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் சொன்னேன்னா இது ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா கண்டிஷன் கரெக்டா இல்லையான்றதை மட்டும் தான் செக் பண்ணும். கண்டிஷன் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணா ஆல்வேஸ் இட் வில் ரிட்டர்ன் அ பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? நீங்க ஸ்பெசிஃபிக்கா இதுவே சேம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்துப்போம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், இஃப் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணு எனக்கு வந்து ஈவன், இல்ல பிரிண்ட் பண்ணி இது வந்து ஆட் நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துப்போம். கரெக்டா? நீங்க எக்ஸ்க்ளூசிவா அப்படி எழுதல அப்படின்னா பைத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும்.
ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இருக்கிற எல்லா லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணுன்றதுக்காக யூஸ் பண்ற கீவேர்ட் தான் மேப். ஓகே, தென் அகெயின் நான் லிஸ்டாவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் வர அவுட்புட்டை. ஏன்னா நான் ஒரே டைம்ல எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், விச் இஸ் மை Z. பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேப் அப்படின்ற கீவேர்டு என்ன பண்ணுதுன்றது தெரிஞ்சாதான் ஒரே லைன்ல ஒருத்தவங்க என்ன ஃபங்க்ஷன் எழுதிருக்காங்கன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டை தான் நீங்க பாஸ் பண்றீங்க உங்க லாம்டா ஃபங்க்ஷனுக்கு. கரெக்டா? இது வந்து 1 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துட்டு செக் பண்ணும், விச் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணி, ஏன்னா இது எல்லா நம்பருக்கும் இப்போ மேப் ஆகும். ஓகே, இருக்கிற எல்லா நம்பரையும் பாஸ் பண்ணி நார்மலா நீங்க இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா நம்பரையும் நான் வந்து ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் ஐ இந்த இன்னு கொடுத்து இதுக்குள்ள இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணி அப்புறமேல் தான் நீங்க பண்ண முடியும். நீங்க மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் மேலேயுமே நீங்க என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்களோ, நாட் ஒன்லி லாம்டா ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனையும் நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் தட் வேல்யூ. ஓகேவா? மேப், எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? மேம், எஸ். மேப் யூஸ் பண்றோம், இப்ப எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் பண்றதுக்காக மேப் கீவேர்டு யூஸ் பண்றோம். வேற ஏதாவது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோமா? மேப்ன்றதோட எக்ஸாக்ட் ப்ராசஸ் அதோட ஒரே வேலையே அவ்வளவுதான். ஒரு லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட் மேல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் மேப் யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ரிலேட்டட். ஓகே, ஒரு டேட்டா ரிலேட்டட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தான் இது வந்து மீன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. இல்ல எனக்கு ஏதோ திடீர்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வருது, இந்த எலிமெண்ட்ஸ் மேல இந்த ஃபங்க்ஷன்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க கோடோட ஒரு பர்ஃபார்மன்ஸுக்காக நான் வந்து லூப் வழியா போல லூப் வச்சு பண்ணணும்னு தேவையில்ல. சி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எந்த கோடிங் எடுத்துக்கிட்டாலுமே அதை அச்சீவ் பண்றதுக்கு 10 மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, மோர் தென் 10 மெத்தட்ஸ் இருக்கும். அதுல நம்ம என்ன மெத்தட் யூஸ் இதெல்லாம் இப்போ நான் வந்து திடீர்னு லிஸ்ட் எடுக்கிறேன், இந்த லிஸ்ட்டுக்கு வந்து சேம் நான் உங்களுக்கு வந்து அதே எக்ஸாம்பிளோடய போட்டிருக்கேன். ஒரு ஐட்டம்ஸ் இருக்கு, இந்த ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஃபார் ஐ இந்த ஒரு லூப் நம்பரா எடுத்து எனக்கு வந்து ஸ்கொயர் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஐ பவர் 2 போட்டா அது வந்து ஸ்கொயர் பண்ணி கொடுக்க போகுது. கரெக்டா? ஐன்னு போட்டாலுமே அதுதான், என்ன போட்டாலும் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஸோ நான் ஸ்கொயர் பண்ணணுன்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இப்படி எழுதிட்டேன். பட் இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு? ஒரு 1 2 3 4 5 தான் இருக்கு. நோ ப்ராப்ளம், லூப் ஓடிட்டு இருக்கும். ஒரு 5 தடவை தான் லூப் ஓடும், பிரச்சனை இல்லை. ஒரு 10 நாளும் 10 தடவை லூப் ஓடும். லூப் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எனி லாங்குவேஜ் ஃபார் லூப், எனி லூப் வந்து இட்ஸ் a பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரிமெண்டர் தான். எவ்வளோ அளவு நீங்க லூப் ரெடியூஸ் பண்றீங்களோ அவ்வளோ அளவு உங்க கோட் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, அப்பனா என்னோட கோட்ல நான் லூப்பே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா கிடையாது. இட்ஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்க அதை யூஸ் பண்ணிப்பீங்க. நீங்க கோடிங்லாம் முடிச்சிட்டீங்க, உங்க கோடு ஓடுறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னும் போது தென் நீங்க வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டா யோசிக்கணும். எந்தெந்த இடத்துல எதை ஷார்ட்கட் பண்ணலாம், எதை கட் ஆஃப் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்றதுக்கு 4 வே இருக்கு அப்படின்னா எது வந்து பெட்டர் வே, எது உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு அங்க சூட் ஆகும், அதுவே நீங்க பார்க்கணும். உங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு சூட் ஆகவும் செய்யணும், உங்க ஃபங்க்ஷனாலிட்டிய நீங்க பண்ற மாதிரியே பண்ணவும் செய்யணும். அதே சமயம் உங்க நம்பர் ஆஃப் லைன் எக்ஸிகியூஷன் வந்து கம்மி ஆகும் போது உங்களோட கோட் கொஞ்சம் வேகமா ஓடும் இல்லையா? ஸோ இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க, ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்றேன், அந்த ஐட்டம்ஸ் எடுத்துட்டு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஸ்கொயர் பண்ணி அப்பெண்ட் பண்றேன். இது நான் பண்ற மெத்தட்.
இன்னொருத்தவங்க வந்து பண்றாங்க, ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மணிகண்டன் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. அவரு டெஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டு நீங்க வந்து இதுக்கு வந்து ஸ்கொயர் அப்படின்னு எஸ்கியூன்னு பேரை வச்சுட்டு இது பண்றாரு. ஒரு நம்பரை வாங்கிக்கிறாரு. எரிய ஒரு நம்பர் இங்கேயே நீங்க வாங்கினாலும் சரி, இல்ல வெளில ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வாங்கினாலும் சரி. ஓகே, இப்படி வச்சிடலாம். என்னன்னு ஒரு நம்பர் ஃபங்க்ஷன் வெளில வரும்போது வாங்கிட்டு இது வந்து n இன்ட்டு n. ஓகே, இல்லை n ஸ்கொயர் 2 போட்டாலும் சரிதான், இல்லை n இன்ட்டு n அப்படின்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுடுறாரு. ஓகே, ரிட்டர்ன் பண்ணிக்கிறார். இதுவும் ஒரு மெத்தட் which will work fine. இதுவும் ஒரு மெத்தட் which is again will work fine. ரெண்டும் சேம் அவுட்புட் தான் கொடுக்க போகுது. இதுவும் ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, என்ன லிஸ்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மீன்ஸ் என்ன நம்பர் வருதுன்னு. இந்த நம்பர் வந்து லிஸ்ட்ன்னு தெரிஞ்சு போச்சு. லிஸ்ட்ன்னு தெரிஞ்ச உடனே தான் நீங்க என்ன பண்றீங்க, அதை வந்து லூப்புல போட்டிருக்காங்க. பட் நான் எழுதும் போது இது எனக்கு லிஸ்ட்னே தெரியலப்பா, நான் வந்து ஏதோ நம்பர் நினைச்சிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஓகே, இட் வில் ஒர்க் ஃபார் ஒன்லி ஒன் நம்பர் தான் ஒர்க் ஆகும். திருப்பி எங்கிட்ட சொல்றாங்க, இல்லம்மா இது லிஸ்ட் கிடையாது, மீன்ஸ் இது நம்பர் கிடையாது, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் வரும், அதுதான் நீங்க பண்ணணும் அப்படின்னா, அகெயின் இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வரப்போறது லிஸ்ட் போல அப்படின்றது என்ன வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, வர எண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கி ஃபார் லுக்குள்ள போட்டு அதே சேம் தான் பண்ணுவேன் நான். இந்த ஃபார் எடுத்துட்டு எண்ணில் என்னென்னலாம் வருதோ என்னன்னு சொல்லி ஐட்டம்ஸ்னு கொடுத்துட்டு சேம் திங் ஐ ஸ்கொயர் பண்ணிக்க போறேன். ஐ இன்ட்டு ஐ போட்டு இது வந்து ஒரு எஸ்கியூ நம்ம எஸ்கியூ நம்ம ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ள இங்கே நான் போட்டுருக்கேன். ஓகே, இதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது ஒன் வே ஆஃப் ரைட்டிங் அதர் ஃபங்க்ஷன். ஓகே, இன்னொருத்தவங்க இதே கூட எழுதுறாங்க இந்த சேம் வே. எனக்கு என்ன வரும் தெரிஞ்சு போச்சு, நான் என்ன பண்றேன், ஒரு லாம்டா எடுத்துக்கிறேன். ஒண்ணுமே அக்கா இல்ல. ஃபார் லூப்ல ஐட்ரேஷன் ஐ போட்டிருக்கீங்க, என்ன தானே வரும்? எங்கப்பா? ஒண்ணுங்க ஐ மாத்தலாம், இங்க கீழே ஸ்கொயர் ரூட்ல ஒரு எண்ணை மாத்தலாம்க்கா. எது நீங்க மாத்தீங்களா அது உங்களோட. எஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எப். ஸோ இங்க வந்து இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும் போது இந்த லாம்டா ஃபங்க்ஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வரது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தானே, வர என்ன லிஸ்ட்டா நான் வாங்கிக்க போறேன், அந்த ஐட்டம்ஸ் நான் இங்க பாஸ் பண்ணிட்டு நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி ஒரு மேப் பண்ணிக்க போறேன். இப்போ அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி தரும் போது சொல்லி கொடுத்தேன், டெக்கரேட்டர்ஸ் ஹவு மச் டைம் ஈச் ஃபங்க்ஷன் வில் டேக் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்க ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். கரெக்டா? இப்போ 3 பேர் இதை கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் ஒன்னா வருது அப்படின்னா, எது வந்து உங்களுக்கே இதுல பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா வேலையை பண்ற மாதிரி இருக்கு, இட்ஸ் அகெயின் மேப் தான். கரெக்டா? ஏன்னா இருக்கிறதே 5 ஐட்டம் தான், 5 ஐட்டம்க்கு மேப் பண்ணி இதே ஃபங்க்ஷனை கொண்டு போய் போட்டுரு அப்படின்னா அது போட போகுது. வேற வேலையை என்ன சொல்றது, உங்களோட வேலையை அது கொஞ்சம் குயிக்கா முடிச்சு கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஆல்வேஸ் நீங்க அதை சூஸ் பண்ணும்போது எப்படி நீங்க சூஸ் பண்ணுனா, நாட் ஒன்லி மேப் ஆர் ஃபில்டர் எனிதிங், உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அதை வந்து 100% இந்த மாதிரி அடிஷ்னலா இருக்கிற விஷயத்த நான் யூஸ் பண்ணா அது 100% அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா, அது மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? இல்ல நீங்க இப்போ நார்மலா ஒரு கோட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அதுல போய் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் என்னால அதை சால்வ் பண்ணவே முடியல அப்படின்னா தேர் ஆர் மல்டிபிள் சைட். ஓகே, அண்ட் அகெயின் பைத்தான் வந்து ப்ரிஃபரபிள் லாங்குவேஜா இருக்கிறதுக்காக இன்னொரு காரணம் என்னன்னா, இதுக்கு மல்டிபிள் ஃபோரம்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க பைத்தான் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் த்ரோ பண்றீங்க போயிட்டு உங்களோட வெப்ல அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்காம இருக்கவே இருக்காது. மல்டிபிள் ஃபோரம், மல்டிபிள் கம்யூனிட்டி இருக்கும் பைத்தானுக்கு. நிறைய பேர் இதுல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு உங்களுக்கு
ஆன்சர் வேணும்னாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஃபோரம்ல கிடைக்கும். ஸோ உங்களோட கோடிங் ஸ்கில்ல நீங்க இன்னுமே நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈவன் தோ நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கரெக்டாவே எழுதினாலுமே, நீங்களே உங்களோட ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் நம்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எடிட்டர்ல போய் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஸ்கொயர் பண்றீங்க அப்படின்னா, அதோட நீங்க அங்க ஸ்டாப் பண்ணிக்க கூடாது. that will not give you the efficient way of writing a code. நீங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் go and search in the web page. நம்ம இப்படி எழுதிருக்கோம், என்னென்ன வேலைலாம் இன்னும் எழுத முடியுத அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, ஈவன் நீங்க இப்போ ஸ்கொயர் பண்றது என்ன, நீங்க இன்டர்வியூல போகும்போதுமே, இன்டர்வியூல போய் உங்களுக்கு கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபங்க்ஷன் எழுதுப்பா அப்படின்னா, இது நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் இன்னொரு மெத்தட் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஈவன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மெத்தட் இதுவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இதை எழுதாட்டினாலும் அட்லீஸ்ட் நீங்க வேற 4 டிஃப்ரெண்ட் ஆன்சர் நீங்க எழுதும் போது இதை வந்து நான் வந்து என்ன சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சே ஆகணும். நீங்க எந்த இன்டர்வியூ போனாலுமே நீங்க ஒரு ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா, அது ஈவன் கரெக்டா கூட இருந்தாலும் அது எழுதுறதுக்கான மல்டிபிள் மெத்தட்ஸ் இருந்துச்சுன்னா தே வில் எக்ஸ்பெக்ட் யூ டு ரிட்டன் அட்லீஸ்ட் 2 or 3. ஓகேவா? ஏன்னா இது சின்ன விஷயத்த யார் வேணாலும் கத்துக்க முடியும். ஒரு ஸ்கொயர் பண்ணா அது என்ன ஆகுன்றது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. பட் அதையும் நீங்க எப்படி அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட் வேல கொண்டு வரீங்க அப்படின்றது தான் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. விச் இஸ் நீடட் இந்த ரியல் டைம் கோடிங் இல்லையா? ஸோ நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு. நீங்க அங்க போய் நீங்க வந்து உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த பைத்தான் ட்விட்டர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்றதையும் நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். தென் அகெயின் இதுவும் செஷனுக்காக எடுத்து வச்சதுதான். ஆல்ரெடி இந்த பைத்தான் ட்விட்டர் பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஓகே, python.twitter.com போயிட்டு Python 3.6 which is latest version, but it's okay. 3.11 வரைக்கும் இருந்தா கூடமே 3.6 to 7 எது யூஸ் பண்ணாலுமே இட்ஸ் வெல் அண்ட் குட். இப்போ நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இட் வில் ஷோ யூ இது என்ன பண்ணுது அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. திஸ் இஸ் ஒன் ஃபங்க்ஷன் விச் ஐ ரிட்டன். தென் இந்த ஃபங்க்ஷனை நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்க போது இந்த அடிஷன்ற ஃபங்க்ஷன்ல எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரோடய அதை ஆட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நான் ஒரு லைன் எழுதிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இந்த என்னன்றதுக்கு நம்பர் வந்து நான் பாஸ் பண்றேன். ஓகே, விச் இஸ் அ டப்பிள். why இட்ஸ் அ டப்பிள்? இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணா என்ன நம்பர் நீங்க அதுல பாஸ் பண்ணாலும் அது வந்து டப்பிள். கரெக்டா? ஸோ இப்போ நான் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லூப்பே நான் யூஸ் பண்ணலப்பா, லூப்பே யூஸ் பண்ணாம இது நான் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணுது இது? டைரக்டா மேப் இன்ஸ்டன்ஸ் வந்து கால் ஆகுது. மேப் இன்ஸ்டன்ஸ் கால் ஆகி அது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் எண்ணில் 1 அப்படின்றத வந்து கால் பண்ணி, ஏன்னா மேப் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்க நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் அப்படின்றத பாக்குது. 1 2 3 4 அந்த இன்ஸ்டன்ட்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் எடுத்து அது மேல இந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுது. புரியுதா? நான் ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் விச் இஸ் அடிஷன். அடிஷன்னா என்ன மாதிரியான அடிஷன்? நான் என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் அது கூட ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட ஃபங்க்ஷன். இது வந்து என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இது நீங்க இது லாம்டாவிலையும் நீங்க போட்டாலும் இட்ஸ் ஓகே. லாம்டாவிலையும் போட்டு லாம்டா ஃபங்க்ஷன் நீங்க எழுதியிருந்தாலும் இட் வில் டூ த சேம். இந்த லாம்டான்னு இந்த அடிஷனுக்கு பதில் இங்க லாம்டான்னு எடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ண போதோ அது நீங்க எழுத போறீங்க. ஓகே, நீங்க இந்த ஃபங்க்ஷனை போய் இந்த லைனர் எக்ஸிக்யூட் மேப் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த மேப் இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள என்ன பண்ணுதுன்றதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேப் அப்படின்னோடனே அது என்ன பண்ணுதுன்னா இது உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை பாக்குது. ஓகே, இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் விச் இஸ் யுவர் அடிஷன். எதை மேல நான் மேப் பண்ணணும் அப்படின்றது இந்த நம்பர்ஸ் மேல. இந்த நம்பர்ஸ்லாம் என்னென்ன இங்க இருக்கு? 1 2 3 4. இந்த 1 2 3 4 மேல இந்த அடிஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தான் நான் மேப் பண்ணுன்றது மேப் இன்ஸ்டன்ஸ்க்கு இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அடிஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பருக்கு இப்போதைக்கு எண்ல வந்து 1 அப்படின்னு போய் கால் ஆகுது. தென் அது என்ன ரிட்டர்ன் பண்ணும்?
n plus n 1 plus 1 வந்து என்னன்னா 2 ரிட்டர்ன் பண்ணி வச்சு கரெக்டா. தென் n ஓட வேல்யூ வந்து 2 கரெக்டா. 2 அப்படின்றது போயிட்டு ரிட்டர்ன் 4. தென் என்னோட வேல்யூ 3, அதுக்கானது என்னவோ ரிட்டர்ன் பண்ணிட்டு 4க்கு ரிட்டர்ன் பண்ணிடுது. இப்ப பண்ணதுக்கு அப்புறம் எந்த லைன் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்? anyone? anyone? என்ன லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வேல்யூஸ் ஃபுல்லா லிஸ்டா பிரிண்ட் பண்ணும் மேம். கடைசி லைன் அந்த பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ரிசல்ட். ஸோ இப்போ இந்த கர்சர் வந்து டைரக்டா அந்த ரெட் கலர் இந்த கர்சர் இப்போ டைரக்டா இங்க வரும்னு சொல்றீங்க. ஓகே, எனி அதர் ஆன்சர்? எஸ் மேம், அப்படிதான் வரும். ஓகே, அகைன் கமல், ராஜ் கமல் சொல்லியாச்சு, முத்து சொல்லிட்டாங்க, மணிகண்டன் ஐ திங்க். நெக்ஸ்ட் அவங்க 2 பேரும் தானா? வேற யாருமே இல்லையா? ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்லயே பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியுதுல்ல, மொத்தம் 16 ஸ்டெப் தான், அது முடிஞ்சிருச்சு. இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் திஸ் ஒன்லி. கரெக்டா? ஸோ நீங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் எழுதினாலுமே இப்ப ஏதாவது ஒரு இதுல ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க, உங்களால வந்து எங்க எனக்கு எரர் வருதுன்னே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த பைத்தான் ட்விட்டர்ல போய் எழுதிக்கோங்க. அண்ட் அகைன் நீங்க ஆஃபீஸ் மீன்ஸ் ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சைட்லாம் அக்சஸ் பண்ண முடியாது இன்சைட் ஒரு ஆர்கனைசேஷன். இஃப் இட் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்டட் ஒன். ஈவன் என்ன எடுத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றேன். ஸோ பேங்க்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைட் நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி செக்யூர்ட் ஒன் இல்லையா? பிகாஸ் நம்ம ஒரு மணியோட டீல் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் கஸ்டமர்ஸோட டேட்டாவோட டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நத்திங் இஸ் அலவுட். அப்படின்னும் போது எப்படி நான் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அங்க என்ன பண்றீங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க எழுதிக்கணும். இன்கேஸ் நீங்க ஒரு இதுல ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி எழுதிட்டு எக்ஸிக்யூட் எப்படி ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஈவன் there's lot of நீங்க அங்க என்ன எழுதுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட என்ன சொல்றது, உங்க ஆர்கனைசேஷன்ல என்ன டூல் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து எல்லா டூல்லையுமே இந்த டீபக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, டீபக்கர் ஆப்ஷன் இல்லாம எந்த டூலுமே இருக்காது. there will be a tool. நீங்க என்ன கோடிங்க்கு என்ன ஐடி இந்த மாதிரி கோட் பண்ற ஒரு இது வந்து ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நீங்க எங்க உங்களோட கோடு டெவலப் பண்றீங்களோ இட்ஸ் கால்ட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஐடி. எல்லா ஐடியிலுமே இந்த டீபக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ எந்த லைன்ல உங்களுக்கு புரியல, எந்த லைன்ல எனக்கு மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த லைன்ல இருந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன்ல எனக்கு எரர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு 2 லைன் முன்னாடியே நீங்க வந்து உங்க டீபக்கிங் பாயிண்ட் செக் பண்ணிட்டு யூ ஷுட் ரன் யுவர் கோட் ஆல்வேஸ். ஓகே, அப்படி ரன் பண்ணும்போது உங்க எல்லா விண்டோலையும் இப்படிதான் இருக்கும். சேம் நீங்க விஎஸ் கோட் யூஸ் பண்ணாலும் சரி, பைத்தான் இல்ல என்ன டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணாலும் சிமிலரா தான் இருக்கும். யூஐ வில் நாட் மச் டிஃப்ரெண்ட், சிமிலரா இருக்கும். இங்க நீங்க பாக்குற அந்த கர்சரை வச்சு ஒரு கர்சரா ஒரு லைனா நீ எனக்கு எக்ஸிக்யூட், அந்த லைன்ல வந்து நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் என் கோட் எக்ஸிக்யூட் ஆகல. எங்க நான் பாயிண்ட் டீபக்கிங் பாயிண்ட் செக் பண்ணிருக்கணும் அந்த லைனோட அது நின்றுடுச்சு. ஓகே, ஸோ இப்ப அடுத்த லைன்ல 1 by 1, ஏன்னா நீங்க
ஃபுல் கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபுல்லா அதை எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு வந்து எரர் அடிச்சு நின்னுடும். இப்ப நீங்க இப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நெக்ஸ்ட் லைன் கொடுக்கும்போது இங்க உங்களுக்கு வந்து தெளிவா காட்டும். சி இது வந்து n வந்து ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, இதுல வந்து 0 and 1ன்னு இருக்கு. ஏபி நீங்க பாஸ் பண்றது இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல இப்போதைக்கு கால் ஆயிட்டு இருக்கிற ஐயோடது வந்து 0. இன் டெப்த் என்ன அது பண்ணுதோ அது உங்களுக்கு வந்து அங்க பிரிண்ட் பண்ணும். இப்ப ஐ வந்து 1 ஆகுது. சம்டைம்ஸ் நாட் சம்டைம்ஸ் நிறைய டைம் வந்து இந்த லூப் எப்படி ரன் ஆகுது, அது எதை பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு எந்த எலிமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிருக்குன்றது தான் நிறைய பேருக்கு வந்து எரரும் அடிக்கும், அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமலும் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்துல என்ன நீங்க பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரிதான் நீங்க டீபக் பண்ணணும். எந்த லைன்ல உங்களுக்கு எரர் வருதோ அதுக்கு ஒரு 2 லைனுக்கு முன்னாடி எந்த லைன்ல எரர் வருதோ அதே லைன்ல வச்சுட்டு நீங்க டீபக் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் கிவ் யூ த சொல்யூஷன். முன்னாடி இருக்கிற ஒரு 2 லைனே என்ன பண்ணுதுன்றது உங்கள் எரர் லைனிங்ல வந்துட்டு நீங்க என்ன நடக்குதுன்றது முன்னாடி இருந்து நீங்க மானிட்டர் பண்ணணும். ஓகே, இங்க இந்த நம்பர் வருது, இங்க நம்பர் வருது, இதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது. ஓகே, இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினைச்சேன். டுடே இஸ் த டைம். ஓகே, எப்படி டீபக் பண்ணணும் கோட் எக்ஸிகியூஷன் இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் மேப் ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகுதுன்றத இங்க பார்த்துக்கணும். ஓகே, there is one more function, same thing, reduce. Okay, filter, reduce உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். I just move it out. Filter. Okay, I think time is up. Okay, filter வந்து மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே, திங்க் இதுக்கு நிறைய டைம் ஆகும். இட்ஸ் இஸ் ஆல்ரெடி 10. Any other doubt? Closing the session now. Clear, Map ma'am. டார்லிங் ஏதாவது டவுட் இருக்கா? Clear, ma'am. சரி. வேற ஏதாவது வேற யாருக்காவது டவுட் இருக்கா? No, ma'am. No. Okay, great. And இன்னைக்கு 15 minutes லேட்டா ஜாயின் பண்ண செஷன் மேபி நெக்ஸ்ட் செஷன்ல ஒரு 15 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மேபி ஏன்னா டுடே அதர் செஷன் அப்கமிங் செஷன் இன்டரப்ட் ஆகலாம். தென் ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், அந்த குரூப் ஏன் இப்போ திருப்பி சைலண்ட் ஆயிடுச்சு? பைத்தான் குரூப் ஒரு 2 weeks பேக் கொஞ்சம் என்துவா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ திருப்பி சைலண்ட். வை? மேபி லாஸ்ட் வீக் கிளாஸ் இல்லாதனால கூட இருக்கும். ஓ, ஓகே. எனி அதர் திங்? சி, நம்ம இது வரைக்கும் எடுத்த ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கேன். அண்ட் கிளாஸ் இல்லாத போதுதான் அது இன்னும் கொஞ்சம் ஆக்குபைடா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் யூஎஸ்டி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கோங்கம்மா. எஸ், யூஎஸ்டி ஆர் எனி ஹோஸ்ட் யூ கேன் ஸ்டாப் த ரெக்கார்டிங்.